தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்படி பெரிய கிருபையினாலே இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாளை காண உதவி செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி தோளிலே சுமந்து சோர்ந்து போன நேரங்களிலே பலன் தந்து விடாய்த்து போன நேரங்களிலே ஆதரவு தந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை அருமையாய் நடத்தினாரே, அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பாராட்டின இரக்கங்களை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவ தயவினாலும் தேவனுடைய பெரிய கிருபையினாலும் நீங்களும் நானும் இந்த வருஷத்தினுடைய ஒரு அரை ஆண்டை நாம் கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாளை தினத்திலே நாம் ஒரு அரையாண்டின் மற்றொரு அரையாண்டின் முதற் பகுதியிலே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய பாக்கியங்கள் இரக்கங்கள் எத்தனை பெரியது! அதற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். Psalms 20:2. 20ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்திலே அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர், சியோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறவர். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சியோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், சியோனிலிருந்து வருகிற ஆளுகை, சியோனிலிருந்து வருகிற அபிஷேகம், சியோனிலிருந்து வருகிற ஆதரவுகள் எல்லாம் குறித்து இந்த மாதத்திலே நாம் தியானித்தோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இந்த இன்னொரு வார்த்தை தியானிக்க போகிறோம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை மனுஷரிடத்திலிருந்தோ கிழக்கிலோ மேற்கிலோ இருந்த அல்ல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தாம் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து சியோனிலிருந்து ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் சங்கீதக்காரன் கூட சொல்கிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது போல உனக்கு ஒத்தாசையாய் நான் எழுந்தருளுவேன், ஒத்தாசையாய் நான் உனக்கு எழுந்து நிற்பேன், ஒத்தாசையை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய ஒத்தாசையை அனுபவிக்கிற, கர்த்தருடைய ஒத்தாசையிலே நிலை நிற்கிற, கர்த்தருடைய ஒத்தாசையை வாஞ்சிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக எப்படிப்பட்ட ஒத்தாசை வரும் என்பதை குறித்து படிக்கும்போது 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 2 Chronicles chapter 25 verse 8 7ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக விழப்பண்ணவும் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் அமத்சியா என்கிற ராஜாவுக்கு சொல்லுகிறான். அமத்சியாவுக்கு பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, நீ கர்த்தர் உனக்கு ஒத்தாசை பண்ணவும் விட பண்ணவும் தேவனாலே கூடும். கர்த்தராலே ஒத்தாசையும் பண்ண முடியும், நம்மை விட பண்ணவும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஏன் கர்த்தர் விதமாய் இவனோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 17வது வசனத்திலே இந்த அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரராகிய யோவாகாசின் புத்திரர் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று அனுப்பினான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சாமர்த்தியத்தை பார்ப்போம். இதே வார்த்தையை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் படிக்கலாம். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் அந்த முட்செடியை மிதித்து போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உவமையாக சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு யுத்தத்தில் ஜெயித்ததினாலே நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது என்ன? இப்பொழுது நீ உன் வீட்டில் இரு, நீயும் உன்னோட யூதாவும் விடப்படி பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ராஜா அவன் சொல்லி அனுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்வத்தினாலே, பெருமைனாலே ஏதோ ஒன்றை ஜெயித்து விட்டோம் ஆனபடினாலே இவன் இப்பொழுது அமத்சியா பெருமை கொள்கிறான். இன்னும் 18வது வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே ஒரு உவமையாக சொல்லுகிறான். 20வது வசனத்திலே, ஆனாலும் அமத்சியா செவிக்கூடாதே போனான். அவன் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்கள் சத்துருக்கள் ஒப்பு கொடுக்கும்படி தேவனாலே இப்படி நடந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 27வது வசனத்திலேயும், அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போகையில் ஆனாலும் அங்கே பிறகு லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினான். அவர்கள் அவனை கொன்று போட்டார்கள். அமத்சியா அந்நிய தெய்வங்களை நாடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமத்சியா ஏதோமின் தெய்வத்தை நாடினான். அமத்சியா பின்வாங்கி போனான். அமத்சியா கர்வம் கொண்டான். அமத்சியா என் பலத்தை பார்க்கலாமா, வரையா, ஒத்தைக்கு வரையா, போட்டி போட்டு பார்க்கலாமா என்று தனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டான். அப்படினால்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அனுப்பப்பட்டு சொன்னான், ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும். ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும். இந்த வசனத்தை கேட்கிற என்னுடைய அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஒத்தாசையும் பண்ணுவார், விழவும் பண்ணுவார். உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறது, விழ பண்ணுவேன் என்று அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று. இந்த யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவை போல இருதயத்தில் கர்வம் கொள்ள வேண்டாம், இருதயத்தில் பெருமை கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோமின் தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தை, அந்நிய மனுஷரை நீங்களும் நானும் நாடி போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பின்வாங்கி போக வேண்டாம். இருதயம் தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம். உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் தெய்வத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ வசனத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போகுமே ஆனால் கர்த்தர் நம்மை விழ பண்ணுவார், ஒத்தாசை பண்ண மாட்டார். நாம் முன்னேறி போவோமானால், முன்னேறி போவதற்கு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தாசர்கள், தேவ தூதர்கள் நமக்கு ஒத்தாசையாய் அனுப்பப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திலே கர்வம் கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது என்ன? அவனுக்கு ஒரு பெருமை கர்வம் உண்டானது. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட கர்வமான சுபாவங்கள், பெருமையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, தேவன் நம்மை விழ பண்ணுவார். பயப்படுவோம். ஆண்டவரே, நான் விழாதபடிக்கு எனக்கு ஒத்தாசை பண்ணும். என் இருதயத்தில் கர்ப்பம் வேண்டாம், என் இருதயத்தில் மேட்டுமை வேண்டாம். அந்நிய வல்லமைகளை நான் நாடமாட்டேன், பின்மாற்றத்துக்கு நேராய் திரும்ப மாட்டேன். நான் ஜீவிக்கிறது கிருபை, நான் வாழ்கிறது கிருபை, இந்த 6 மாதத்தை முடிக்க பண்ணுகிறது கிருபை. அந்த கிருபையிலே கலிகூறுவோமாக, அந்த கிருபையிலே மேன்மை பாராட்டுவோமாக. கர்வம் கொள்கிற இருதயம் வேண்டாம். அமத்சியா பின்வாங்கி போனான். அமத்சியா ஏதோமின் தெய்வத்தை நாடினான், ஒத்தாசைக்காக நாடினான். நீங்களும் நானும் யாருடைய ஒத்தாசை நாடுகிறோம்? பரலோக தேவனுடைய ஒத்தாசை நாடுகிறோமா? இல்லாவிட்டால் அந்நிய தெய்வத்தின் வல்லமைகளை நாடுகிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாருக்கு ஒத்தாசை செய்கிறார்? கர்வம் இல்லாதவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு,
அந்நிய வல்லமைகளை, அந்நிய சாமர்த்தியங்களை நாடாதவர்களுக்கு, சாமர்த்தியத்தை பார்ப்போமா என்று பந்தயம் விடாதவர்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்வாங்கி போகாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒத்தாசையாக எழுந்தருளுவார். கர்த்தர் ஒத்தாசையாக எழுந்தருளுவார். கர்த்தருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பூமியிலே மனுஷன் செய்கிற உதவி விருதா, இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி விருதா. நம்முடைய இக்கட்டிலே, நம்முடைய வேதனையிலே, சோதனையிலே, பாடுகளிலே தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொள்கிற மனிதராய் நீங்களும் நானும் மாறுவோமாக. நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, தேவன் யாருக்கு ஒத்தாசை செய்வார்? 35ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். Psalms 35 verse 2. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். இது தாவீதின் சங்கீதம் என்று படிக்கிறோம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி வாரின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய தொடர்ச்சியை தான் 35 படிக்கிறோம். அவன் சொல்லு, கர்த்தாவே, நீர் எங்கள் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். தேவனிடத்தில் கெஞ்சுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தில் அவன் சொல்லும்போது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எலும்புகள் எல்லாம் சொல்லுகிறதாம், சிறுமையானவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. இங்கே சிறுமைப்படுத்தப்பட்டவனாய், எளிமைப்படுத்தப்பட்டவனாய், வேதனை நிறைந்தவனாய் இங்கே சங்கீதக்காரன் பாடுகிற பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 10 வசனம் வரைக்கும் படிக்கும்போது அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். 3ஆம் வசனத்திலே, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமா சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நிந்திக்கிறவர்களும் வேதனைப்படுத்துகிறவர்களும் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் ஆண்டவரே எனக்கு ஏராளமாய் தாராளமாய் பெருகுகிறார்கள். 7ஆம் வசனத்திலே, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குடியிலே ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாக்கு படுகுழியை வெட்டுகிறார்கள். ஐயோ, எவ்வளவு வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாடுகளின் வழியாய் சத்துருக்களாலே நெருக்கப்படுகையிலே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். தெய்வமே, எனக்கு ஒத்தாசையாக எழுந்திருங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசையாக எழுந்திருங்கப்பா. இயேசுவே, எனக்கு ஒத்தாசை எழுந்திருங்க. பாடுகள் பெருகுகிறது, சோதனைகள் பெருகுகிறது. வஞ்சனையான உலகத்திலே மனிதனுடைய வஞ்சனைக்கு ஆண்டவரே விரோதமாய் ஓட வழி இல்லை. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. கடைசியில் ஒன்றை சொல்லி முடிக்கிறான், சிறுமையானவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு. நீ சிறுமையானவன், எளிமையானவன். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையானவன் என்று நீ சொல்வாயனால் உன்னுடைய பலவானை உனக்கு முன்பாய் நிற்கிற பலவானுடைய கைக்கும், உன்னை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும், உன்னை தப்புவிக்கிற நம்முடைய தேவன் ஒத்தாசையாய் உனக்கு எழும்புவார். நீ மாண்டு போக மாட்டாய், நீ மாய்ந்து போக மாட்டாய், நீ மாய்த்து கொள்ள மாட்டாய். உன்னை கர்த்தர் விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை பற்றிக்கொள், இந்த தேவனை அண்டிக்கொள், இந்த தேவனை பிடித்துக்கொள். அப்படியானால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு தான் ஒத்தாசை, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். மூன்றாவதாக, முதலாவது கேட்டோம், நாம் அகங்காரம் இல்லாமல், என் கைபலன் என் சாமர்த்தியம் என்று சொல்லாமல், பின்வாங்காமல் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோமானால் ஒத்தாசை செய்வார், இல்லாவிட்டால் விழப்பண்ணுவார். இரண்டாவது கேட்டோம், உன்னுடைய சிறுமையான நிலவரத்தை, எளிமையான நிலவரத்தை ஒப்புக்கொடு. உனக்கு சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தரிடத்தில் சொல்லு. கர்த்தர் கேடகத்தை மீட்டியும் பிடித்து உனக்கு ஒத்தாசையா எழுந்தருளுவார். மூன்றாவதாக 44ஆம் சங்கீதத்திலே
26வது வசனத்திலே, கடைசி வசனத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஒத்தாசையாய் எழுந்தருளும், கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். இந்த 44ஆம் சங்கீதம் தியான சங்கீதம் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே முதல் 5 வசனத்திலே 6 வசனத்தில் படிக்கும்போது தேவன் அவர்கள் முற்பிதாக்களை நடத்தின அனுபவத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உமது வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் எங்கள் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விடத்தள்ளும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். நாங்கள் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. தங்களுடைய அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவன் தங்களை நடத்தின விதத்தை பார்க்கிறார்கள். தேவனுடைய கையினால் ஜாதிகளை துரத்தி அவர்களை நாட்டி அவரை துன்பப்படுத்தி அவர்களை பரவ பண்ணினீர். தேவன் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்ததை நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 11வது வசனத்தில் படிக்கும்போது, நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடித்தீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்றீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைத்திருக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் போயிருக்கிறோம். ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்திருக்கிறீர். எவ்வளவு வேதனையோடு கூட அவர்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையை அவன் சொல்லுகிறான். ஆனால் 17ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை படிக்கும்போது, இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் நாங்கள் உம்மை மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலுசர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினால் எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்ததும் இல்லை. நாங்கள் கையெடுத்ததில்லையா? உம்மை மறக்கலையா? வழியை விட்டு பின்வாங்கலையா? ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையை பாரும். நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கிரயமாய் விற்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசையா எழுந்தருளும். முதல் 6 வசனங்களிலே தங்கள் முற்பிதாக்களை நடத்தினதை குறித்து சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பு தங்கள் இப்பொழுது இருக்கிற ஜீவியத்தை சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் நாங்கள் கேட்டோமே, இப்பொழுது நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை, எங்கள் அடிகள் உம்முடைய வழியை விட்டு மாறினதும் இல்லை, அந்நிய தேவருக்கு நாங்கள் கையெடுத்ததில்லை. இதெல்லாம் எங்களுக்கு சம்பவித்தும் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், காரிருள், மரண இருள் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்து விழுந்தும் நாங்கள் ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஆண்டவரே உடன்படிக்கை துரோகம் பண்ணல ஆண்டவரே. நாங்கள் உம்மை மறக்கல ஆண்டவரே. எங்கள் இருதயம் பின்வாங்கல, உம்முடைய பாதை விட்டு விலகல ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மறக்கல. எங்க மேல இறங்க ஐயா. இந்த காலை வேளையில தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு, தெய்வத்தை உத்தமமாய் பற்றி கொண்டு வந்ததாம் சோதனை, பாடுகள் இவள் எல்லாவற்றிலேயும் தெய்வத்தை விட்டு விலகாமல் பாடுகளையே கண்ணீரையே சுமந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்கு தான் கர்த்தர் ஒத்தாசையா எழும்ப போகிறார். உனக்கு தான் கர்த்தர் ஒத்தாசையா எழும்ப போகிறார். அந்த தேவனை காத்திரு, தேவனை காத்திரு. கடைசியில சொல்லுகிறான், நாங்கள் பின்வாங்காத ஜனம், இருதயத்தில் உம்மை மறக்காத ஜனம், எங்கள் காலடிகள் உம்மை வெளியே விட்டு பின் மாறினது இல்லை. ஆண்டவரே, எழுந்தருளும், எழுந்தருளும். உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய பிரயாசத்தை, உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் உனக்கும் எனக்கும் ஒத்தாசையா எழுந்தருள போகிறார். நாமும் கூட இது சங்கீதக்காரனை போல சொல்லலாமா? எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புவார். கடைசியாக ஒன்றை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 121ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 2 வசனத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவனுடைய விசுவாச அறிக்கை. ஒத்தாசை வருகிற பர்வதம், அதற்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்கிறான்.
அவனுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறவனாய் இருக்கிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அழகான ஒரு பாட்டு இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தானே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் வருகிற திசை கிழக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தர திசை, வனாந்தர திசை என்பது தென் திசையை காண்பிக்கிறது. ஆனால் ஜெயம் வருகிற திசையோ வட திசை. 50ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே சீயோனுக்கு நேரா எங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டு என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதத்திலிருந்து, கர்த்தர் வாசம் என்கிற இடத்திலிருந்து உனக்கு எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, நீ நம்புகிறது அவராலே வரும், கர்த்தராலே வரும். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வரும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதை பாருங்கள். ரட்சிப்பு, நன்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம், காரிய சித்தி. நீ நம்புகிறது எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். வேற எங்கே நோக்க வேண்டாம், மனுஷனை நோக்க வேண்டாம், தெய்வத்தை நோக்குவோம், சகாயம் பெறுவோம், நன்மை பெறுவோம், ஒத்தாசை பெறுவோம். ஒத்தாசையால் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலே உங்களை என்னை கர்த்தர் நிரப்பி, சகல நன்மைகளால் கர்த்தர் நிரப்பி உங்களை என்னை நடத்துவாராக. ஒப்பு கொடுப்போமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து ஆதரிப்பார். ஆமாண்டவரே, சீயோனிலிருந்து எங்களுக்கு ஆதரவு, சீயோனிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம், சீயோனிலிருந்து எங்களுக்கு ஆளுகை, சீயோனிலிருந்து எங்களுக்கு அபிஷேகம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் சீயோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை அனுப்புகிறவரே, நம்புகிறதை கொடுக்கிறவரே, ஜெயத்தை கட்டளிடுகிறவரே, காரிய சித்தியை கொடுக்கிறவரே, நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று எழுதியிருக்கிறதே. எங்களுக்கு எல்லா நன்மைகளை தந்து என்னையும் என் ஜனத்தையும் ஆசீர்வதியும், இரக்கங்களால் நிரப்பும். நாங்கள் கர்த்தாவை மனுஷரை அல்ல, மற்ற திசைகளை அல்ல, ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.